ஒரே ஒரு குறை தான் எனக்கு படத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, Taking on my life, no walking your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking, I'm flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream, don't parade, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம், நான் ஷோ மோட்டரஸ் பிசி போற மோட்டரஸ் மிஸ்டர் ஃபார் தி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம லாலேட்டன் இயக்கி நடிச்சிருக்கும் படம் தான் பரோஸ். அந்த படம் பார்த்துட்டேன், நான் அது ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துலாம். பட் போறதுக்கு முன்னாடி இந்த படம் இஸ் அ ஃபேரி டேல் டைப் ஆஃப் அ திரைப்படம். அதாவது வந்துட்டு சின்ன வயசுல அந்த ஸ்டோரி புக்ஸ்லாம் படிச்சிருப்போம் தெரியுமா, இந்த மாதிரி அழகழகாக ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் த லிவ்ட் அ கிங் அப்படின்லாம் சில கதைகள் வரும் தெரியுமா. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி புக், ஒரு அழகான கதை உள்ள ஒரு ஸ்டோரி புக் அப்படியே ஒரு திரைப்படமாக மாறினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படம் தான் பரோஸ். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்பெக்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே எக்ஸ்பெக்டேஷனோட போய் பாருங்க. Trust me, you will have a beautiful experience. I promise you that. Because Indian cinema la இந்த மாதிரி முயற்சிகள் ரொம்ப புதுசு. An outstanding effort. Truly international standard visuals. ரொம்ப அழகா இருக்கு படம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த விஷயம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன். பிஃபோர் ஐ கோ டு த கதைக்களம் நான் சொல்லிட்டேன் சரிங்களா. ஸோ தூக்கி இதை ஓரமாக வச்சிடலாம். நவ் கமிங் டு த கதைக்களம். ஒரு கதை மாதிரியே சொல்கிறேன். அது கதைக்களம்னு நம்ம எப்பவுமே வந்துட்டு இதுதான் ப்ரெமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பட் இதில் வந்துட்டு அதே ஸ்டோரி புக் மாதிரியே சொல்கிறேன். 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருக்கான், ஒரு போர்ச்சுகீஸ் ராஜா. கோவாவை வந்துட்டு ஆள்ற அப்படி அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒய்ஃபு, குழந்தை இசபெல்லான்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கோட்டை காவலனாகவும் ராஜாவை கேள்வியே கேட்காத விஸ்வாசியாகவும் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு பரோஸ் அப்படிங்கிறது நம்ம மோகன்லால் சார் சரிங்களா. ஸோ அந்த கோட்டைக்கு, அந்த கிங்டம்க்கு ஒரு ஆபத்து வருது வெளியே இன்வேடர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அந்த நேரத்தில் அந்த ராஜா குடும்பத்தோட ஊரை விட்டு போக வேண்டியதாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த ராஜா பரோஸ் ஆகிய நம்ம லாலேட்டன் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குற அப்படி. அதாவது என்ன, அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ட்ரெஷர் எல்லாம் நீ தான் காப்பாற்றணும். இதை வந்து பல நூற்றாண்டுகளை கழிச்சு என்னோட வாரிசு வருவா அப்படிங்க இங்கே வரும்போது அவகிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த பொறுப்பு கொடுத்துட்டு ஊரை விட்டு போயிடுற அப்படி. அந்த பொறுப்பை இவர் பூர்த்தி செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதைக்கலாம் சரிங்களா. தூக்கி அதையும் ஓரமாக வச்சிடலாம். கமிங் டு த படத்தோட பாசிட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் முன்னே சொன்ன மாதிரி, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு விஷுவல்ஸ். என்னால் ஒரு மலையாள படம் பாட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் இப்போ வரைக்கும் என்னால் அதை ஒத்துக்க முடியல. பிகாஸ் நான் ஒத்துக்க முடியலன்னா அதை வந்துட்டு ஒத்துக்க முடியாது அப்படி சொல்லல. இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங் விஷுவல்ஸ். இட் வாஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். அந்த வேர்ல்டு அவங்க கிரியேட் பண்ண ஆகட்டும், அந்த ஹேர் ஸ்டைல்ஸு, அந்த லுக்கு, அந்த காஸ்டியூம்ஸு, அந்த கல்ச்சரு, அந்த ஃபாடோன்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் சாங்ஸ். அதாவது இப்போ போர்ச்சுகீஸோட ஃபோக் சாங்ஸ்க்கு பேர் வந்து, இப்போ நம்ம ஊரில் ஃபோக் சாங் டப்பாங்குத்து அப்படிங்கிறோம், அந்த மாதிரி வந்துட்டு போர்ச்சுகீஸ் ஃபோக்குக்கு வந்துட்டு ஃபாடோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃபர் பண்ணுவாங்க போல இருக்குது. அந்த பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோனில் நம்ம கூட்டு போயிருக்காங்க, ஒரு வேர்ல்டுக்குள்ளே கூட்டு போயிருக்காங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். அண்ட் அந்த கொண்டு வந்த விதம், அது ப்ரெசென்ட் பண்ண விதம், ப்ரொடக்ஷன் வேல்யூ, இட் வாஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். அதான் சொல்ல, ட்ரூலி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் விஷுவல்ஸ். மலையாள படமா அப்படிங்கிறது நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் அலாங் வித் வண்டர்ஃபுல் VFX டூ. அதை நான் உடனே அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அது இருக்குது டெஃபினட்டாக பாசிட்டிவ்ஸில். ஸோ அப்படியே டக்குன்னு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கிளாசி VFX. எந்த இடத்துலையுமே வந்து பிசர்லாம் அடிக்கவே இல்லை. சர்டன் VFX ஆர் ஜஸ்ட் டூ குட் and they're just brilliant. அவ்வளோதான். நான் ஒரு சில சீன்ஸ் எனக்கு டக்குன்னு வருது, அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும், நான் சொல்ல விரும்பல. பட் ஆனால் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் VFX ஆல்சோ. எங்கேயுமே வந்துட்டு பிசர் அடிக்கல. அண்ட் அதோடய சேர்த்து இன்னொன்று வருது, அதையும் சொல்லிடுறேன். 3D experience was again lovely. The real 3D அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது உண்மையிலே எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்கிறேன், அது எனக்கு டெக்னிக்கலாக சொல்ல தெரியல. பட் பொதுவாக நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், 3D படம் பார்க்கும்போதெல்லாம் எப்போவோ சார் அல்பத்தனமாக ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் வந்து அந்த கண்ணாடி இப்படி இறக்கி எப்படி தெரியுது இப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன். அது நீங்களும் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். பட் அந்த மாதிரி பண்ணும்போது, பொதுவாக அந்த படம் பண்ணும்போது, சில படங்களை பண்ணும்போது வந்து ஒரு லைட்டாக பிளர் அடிக்கும், அதுக்கப்புறம் போட்டால் தெரிஞ்சிடும். இது வந்து லிட்டரலாக ஒன்றுமே தெரியல. அது கண்ணாடி எடுக்கிறோம் அப்படியே ஃபுல் பிளாங்க் போட்டோன்னு அப்படி பழியிற அந்த அளவுக்கு கிடைக்குது. அதுதான் ஃப்ரேம் பிரேக் 3Dயா என்னன்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி வெரி கன்வின்சிங் 3D. அதான் சொல்ல வரேன், எனக்கு பயங்கர சாலிடாக பயங்கர கன்வின்சிங் ஆச்சு 3D. ஸோ அந்த வகையில் அதையும் ஒரு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். அண்டு ஸ்க்ரீன் பிளே வந்து குழந்தைங்களுக்கான படம், ஒரு ஃபேரி டேல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ ரொம்ப குழந்தைத்தனமாக பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கன்செப்ட் இருந்துச்சு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டை மற்ற பீப்புளுக்கு அப்பீல் ஆகாமல் போச்சுன்னா வந்துட்டு ஆடியன்ஸ் ரொம்ப நீஷ் ஆயிருமே, ரொம்ப குழந்தைங்க மட்டும் தான் பார்க்க மாதிரி இருந்துச்சு, இல்லை யாரோ சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற ஆட்கள் பார்த்த மாதிரி இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடய நான் போனேன். பட் நோ,
there's a proper back story, there's a proper emotion. அந்த கார்டியனுக்கும் அந்த ராஜாவோட குழந்தைக்கான ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பாசம். இட் வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். அது ஸோ அந்த ஸ்டோரி வைஸும் டெஃபினட்டாக கன்வின்சிங்காகவே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதையும் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே வைஸ் எனக்கு பிடிச்சது பேசிக்கலாம். அந்த பேக் ஸ்டோரியில் வச்சு நல்லா அழகாகவே கொண்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் அங்கே நான் லீனர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவும் ஒரு பயங்கர பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் ஆக்டிங் லாலேட்டன் சொல்லணுமா, அந்த அந்த பரோஸ்கிற கேரக்டரு, அந்த லுக்கு, லாலேட்டனோட லுக்கு, ஒரு லுக்கு தான் நம்மளுக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க. இன்னொரு லுக்கு வந்து அந்த ஹேட் கிட்லாம் போட்டு காட்டியிருப்பாங்க. பட் இன்னொரு லுக் இருக்குது அந்த மாதிரி முடியோட. அது பியூட்டிஃபுல்லாக இருக்கார் மனுஷன், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார் பார்க்குற மனுஷன். அதை தாண்டி இந்த இசபெல்லாங்கிற பொண்ணு வந்துட்டு ஒரு அழகான க்யூட்டான பொண்ணு பிடிச்சிருக்காங்க. அண்டு அந்த ரெண்டு பேரோட பாசம் ரொம்ப அழகாக இருக்குது. அதபடியே இது இங்கே ஒரு பொம்மை மாதிரி நிற்கிது. அந்த கார்டியன் வந்துட்டு அவ்வளோ பாசமாக இருக்காரு. அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க வந்துட்டு அப்படியே பரோஸ் பப்பே அந்த போர்ச்சுகீஸில் அப்படியே சொல்லுவாங்க இதில் பரோஸ் பப்பே அப்படிங்கிறக்கும், இவன் இசபெல்லா அப்படிங்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இன்னசென்ட்டாக அழகாக இருந்துச்சு. it was such a genuine bonding there which I personally liked. ஸோ அந்த பொண்ணு அழகாகவே நடிச்சிருக்குன்னு சொல்லணும். வூடு செல்லக்குட்டி சாரி யாரையோ மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வூடு எப்படி மிஸ் அவுட் பண்ணேன் தெரியல. சாரி, ஐ ஜஸ்ட் absolutely loved that character. ரொம்ப கிக்கி இருப்பான்னு நினச்சேன். பட் இல்லை, சச் அ ரெஸ்பான்சிபிள் கேரக்டர். அது ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் வந்துட்டு அதோட கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருக்கோம். ஸோ கிரேட் கேரக்டர் கிரியேஷன் பை லாலேட்டன். whoever came up with the idea of voodoo, absolutely amazing work. And it was very adorable. ஸோ எல்லாருக்கும் குட்டீஸ்க்காக ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர். எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படி சொல்லி ஆகணும். அதனால் நான் குட்டின்னு சொல்லலாம். சொல்கிறத வந்துட்டு கரெக்டாக பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நான் டிஸ்க்ளைமர் பண்ணுறேன், எதையுமே பேசுகிற கூட யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை சொல்கிறேன்னு. பட் yeah, voodoo was something that I wanted to talk about. Beautiful. I just loved it. It was very adorable. ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். Let's get back. மற்ற யாரோ ஒருத்தங்க இப்படி ஒரு லேடி வருவாங்க. அவங்கள சரி அந்த கதைக்கு அதான் சொல்கிறேன், ஃபேரி டேல்லாம் அந்த கதைக்கு ஏற்ற சில கேரக்டர்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாலும். மியூசிக் வாஸ் எக்ஸலண்ட். லிடியன் பிரதர், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இட் வாஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். மனமே ஆகட்டும், பம்பூசியான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துச்சு. அதை நான் வந்து இங்கே கேட்கும் போது எனக்கு வந்துட்டு மலையாளத்தில் கேட்டதுனால மீனிங்ஃபுல்லாக அங்கே மீனிங்கோட பார்க்கும்போது அதுவும் பயங்கரமாக, அந்த விஷுவலோட பார்க்கும்போது அவுட்ஸ்டாண்டிங் ஆச்சு. அந்த பண்ணி இந்த அனிமேஷனும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மியூசிக் மட்டும், அந்த சாங் மட்டும் இல்லாமல் மற்ற மனமே சாங் ஆகட்டும், இசபெல்லா சாங் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிஜிஎம்ஸ் எல்லாம் வேறு எக்ஸலண்ட். I just absolutely loved your music. Again, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் விஷுவல்ஸ் காட்டினதுக்கு மியூசிக் அந்த ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. I just absolutely loved it. So music again worked out amazingly. Camera work was outstanding. பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக அதுதான், இந்த ப்ரெசன்டேஷன் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங், பியூட்டிஃபுல், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அண்ட் ஒரே ஒரு குறை தான் எனக்கு படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் ஒன்று நடக்காது, சொன்ன ஸ்பாயிலர் ஆயிரும். ஓகே, பட் ஆனாலும் வந்துட்டு பரோஸ் பாப்பே அண்ட் இசபெல்லா should have had at least one hug, one cute adorable hug இருந்திருந்தா என் மனசே நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்கிறது வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியல. why didn't you do it லாலேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு தோணுது எனக்கு. பிகாஸ் அது ரொம்ப அழகாக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. அண்ட் ஃபார் அ பர்சன் ஹூ வெயிட்டட் லைக் ஆல்மோஸ்ட் 400 இயர்ஸ் வெயிட் பண்ண ஆளுக்கு அந்த ஒரு க்யூட்டான மூமெண்ட் இருந்திருக்குமே, சினிமேட்டிக்காக அப்படியே பயங்கர எலிவேட் ஆகிருக்குமே அந்த மூமெண்ட்டு நினச்சேன். பட் அகைன் வந்து அவர் கோஸ்டாக இருக்கிறதுனால தான் அதை பண்ண முடியலையா என்னன்னு தெரியல. அந்த டவுட்டு எனக்கு திடீர்னு வந்துச்சு. இப்போ அது சொல்ல வருது எனக்கு டக்குன்னு. பட் ஆனால் அது கொஞ்சம் ஃப்ரேம் பிரேக்லாம் பண்ணிங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ரூல் பிரேக் பண்ணி அதை ஹக் பண்ணி வச்சுருந்தா எனக்கு அப்படியே மனசு நிறைஞ்சு அப்படியே வர மாதிரி இருந்திருக்கும். பட் ஓவரால் திஸ் வாஸ் ஜஸ்ட் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். அழகான படம், குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகான படம், பெரியவங்களுக்கும் இமோஷன் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்குமே ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரி இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இது டெஃபினட்டாக இன்னொரு பயங்கரமான எஃபர்ட். அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கோ டு த தியேட்டர்ஸ், வாட்ச் திஸ் ஃபிலிம் அண்ட் என்கரேஜ் இட். அண்ட் இந்த மாதிரி புது முயற்சிகளை நம்ம வந்துட்டு ஃபைனான்ஷியலாகவும் கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி முயற்சிகள் வரும். ஸோ அந்த வகையில் ஐ urge and I request you people to go watch this in the theaters, have a good experience and let me know your thoughts in the comment sections below. I absolutely enjoyed it. நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு சின்ன கன்சர்னில் போட்டிருந்தேன். பார்க்காத ஆட்கள் இன்னத்துக்கு பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காத ஆட்கள் வந்துட்டு பரோஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்க சொல்கிறேன். பட் ஐம் ஹாப்பி ஹியர் டுடே, ஐம் வெரி சாட்டிஸ்ஃபைட் ஹியர் டுடே. நான் சொன்னல அந்த கதைக்களம் மட்டும்தான் கொஞ்சம் யோசிச்சு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொண்டு வந்துருமோன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் கன்சர்னாக இருந்துச்சு. பட் அந்த கதைக்களத்துலையும் வந்துட்டு கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க போது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ வித் தட் happiness and satisfaction, I request you all,
to encourage this new and absolutely stunning effort of La Layton and the entire team அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட ரிவ்யூ ஆன் பரோஸ். உங்கள் தாட்ஸ் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி. குடிசிக்கு அதில் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.